கிறிஸ்துவுக்கள் மிக அன்பானவர்களே, தினமொரு தூதன் வழியாக உங்களை இந்த வாரத்தின் முதல் நாளிலே சந்திப்பது பெருமகிழ்ச்சி. இந்த நாளிலே செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர். அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார் என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா துதிகள் நடுவிலே வாசமாயிருப்பாராம். இந்த வார்த்தை சொல்லுது, கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார்னா, நாம் இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளிலே ஒரு சிலராய் கூடி வந்தாலும், ஒரு 3 பேர் கூடி வந்தாலே அவங்க நடுவில் இருக்கிறாராம். அப்போ நம் நடுவிலே வந்த தெய்வம் நம்மளை சும்மா விடுவாரானா? விடவே மாட்டார். அவர் எப்படிப்பட்டவர்? நம் நடுவில் இருக்கிற உலாவுகிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை பாதுகாப்பார். ஆகவே இன்றைக்கு வாரத்தின் முதல் நாளில் நாம் ஒன்று கூடி கர்த்தருடைய சமூகத்தில் ஆராதனை செய்ய, துதிக்க நாம் ஒன்று கூடுகிற போது நம் நடுவில் வல்லமையுள்ள தெய்வம் உலாவுகிறாராம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்காக நமக்கு குறிக்கப்பட்டதான தேவனுடைய ஆலயத்துக்கு செல்லும்போது அந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து அவர் என்ன செய்வார்னா சந்தோஷமாய் மகிழ்ந்து அவருடைய அன்பின் நிமித்தம் என்ன செய்வாரா, நம்ம பக்கத்திலேயே அமர்ந்து இருப்பாராம். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நம்மோடு உட்கார்ந்து பேசுகிறதற்கு எத்தனையோ பேர் விரும்புவதில்லை. ஆனால் சர்வ வல்லமையை படைத்த தெய்வம், வானத்தை பூமியை படைத்த தெய்வம் நாம் ஆராதனைக்கு செல்லும்போது நம் நடுவில் வந்து அமர்ந்து இருக்கிறாராம். அருமையானவர்கள், எவ்வளவு பெரிய பாக்கியத்தை நாம் இந்த நாளில் பெறுகிறோம். இதை எப்படி நாம் தவற விடுவது? ஆகவே எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைக்கு போவதை தடை செய்யாதீர்கள், தவற விடாதீர்கள். அவர்கள் எல்லார் மேலேயும் ஆண்டவர் பிரியமாயிருந்து சந்தோஷமாயிருந்து அவங்க பக்கத்தில் இருக்கிறாராம். ஆகவே அவர் நம்ம பேரில் கம்பீரமாய் களி கூறுவாராம். ஆம், என்னுடைய பிள்ளை என்னை ஆராதிக்க வந்துட்டாங்க என்று சொல்லி நம்ம மேலே அவர் கம்பீரமாய் மகிழ்ந்து சந்தோஷப்படுவாராம். ஆகவே அவர் சந்தோஷப்பட்டால் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக சந்தோஷப்படும். அவர் நம்ம மேல் அன்பாக இருக்கிற நிமித்தமாக சகல காரியங்களும் நமக்கு சாதகமாக இருக்கும். ஆகவே இந்த வாரத்தின் முதல் நாளில் மற்ற காரியங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வதற்கு நீங்கள் புறப்படுங்கள். நம் நடுவிலே அசைவாடுகிற அந்த வல்லமையுள்ள தெய்வம் பயங்கரமான அற்புதமான அடையாளமான காரியங்களை செய்து இந்த வாரம் முழுவதும் வரக்கூடியதான நாட்கள் முழுவதும் நம்மை சந்தோஷத்தின் பாதையிலே நடத்துவார், பாதுகாப்பின் பாதையிலே நம்மை நடத்துவார். நிச்சயமாக இது ஒரு மகிழ்ச்சியுள்ள வேலை. ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி. உம்முடைய சமூகத்தில் இன்றைக்கு கூடி வந்து ஆராதிக்க வேண்டும் என்றதான் வாஞ்சையும் விருப்பமும் இதை கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேருக்கு உண்டாகட்டும். நீர் வைத்திருக்கிற இன்றைய நாளினுடைய சகல ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்று பிள்ளைகள் சுகமாய் வாழட்டும். ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.